வணக்கங்க. இப்போ நம்ம வந்து மாங்காய் ஊறுகாய் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஊறுகாய் பண்ண ரெடி பண்ணலாம். நல்லா சூடாயிடுச்சு. வெந்தயம் நல்லா பொன்னிறமாக வறுத்துருச்சு. இப்போ வந்து கடுகு நல்லா பொரிஞ்சு வருதுப்பாங்க. இப்போ நல்லா அடுப்பு சூடு பண்ணி வச்சு பாத்திரத்தை நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய், எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, இப்போ காஞ்ச மிளகாய், இப்போ வந்து மாங்காய், வந்து ஏற்கனவே உப்பு ஊற வச்சனால லைட்டாக மஞ்சள், மாங்காய் வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே வேகட்டுங்க. நம்ம அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலா உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து தனி மிளகாத்தூள், ரொம்ப ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க இந்த கடுகு ஜீரக பவுடர், வாங்க ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நம்ம நல்லா நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்கும். என்னுடைய வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையான மாங்காய் ஊறுகாய் ரெடி. பாருங்கள் மக்களே, மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டோர் பண்ணியாச்சு பாட்டிலில். இது நம்ம அப்படியே நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டோன்னா சூப்பராக கெடாமல் இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.